வெல்கம். ஸோ நம்ம வீட்லேயே எனக்கு ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப பிடிச்ச இடம்னா பாத்ரூம் தான். ஸோ உங்களுக்கு வீட்டில் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம் பாத்ரூமும் அப்புறம் பாத்ரூமும் டைல்ஸுன்னு இருக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, 6 மாதம் இந்த வீடு கட்டும் போது 6 மாதம் நாங்கள் டைல்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பாத்ரூம் இருக்குது. ஸோ 5 பாத்ரூமுக்கும் நம்ம கீழே தரையில் ஒரு டைல்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கு மேட்சிங்காக ஃபுல்லாக செவரில் ஒரு டைல் போட்டிருக்கோம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்ரூம் டைல்ஸ் அப்படின்னா இந்த பாத்ரூம் தான். ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்து காட்டுறேன். முக்கியமாக எல்லா பாத்ரூமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், இந்த வீட்டோட மெயின் முக்கியமான பாயிண்ட்டே மெயின்டெனன்ஸ் தான். பாத்ரூம் எல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணுறேன், ஆள் கிடையாது. அதனால் நம்மளே க்ளீன் பண்ணும் போது பார்த்து ஒவ்வொரு டைல், ஒவ்வொரு மெட்டீரியலும், அது கமோடாக இருக்கட்டும், சிங்காக இருக்கட்டும், பார்த்து ஹேண்ட் பிக் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இந்த கமோட் எடுத்த உடனே கமோடு காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரிம்லெஸ் கமோடு இது. பார்த்தீங்கன்னா ரிம்மே கிடையாது. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கெஸ்ட் பெட்ரூமும் பாத்ரூமும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம லிவிங் ரூம். ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம மெயின் வாசல். இங்கேருந்து சொன்னால் தான் புரியும். ஸோ மெயின் வாசலுக்கு ஏத்தாப்படி நம்ம பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க, பாத்ரூம் டோர். ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே பாத்ரூம் வந்து இங்கே கதவு இருந்துச்சு. ஓகேவா, பாத்ரூமோட கதவு இது. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ரெண்டாவது என்னன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ரூம்னு கிடையாது. அதாவது கெஸ்ட் யாருன்னா வராங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த பாத்ரூம் தான். மூணாவது, இந்த ரூமில் தங்குறவங்களுக்கு வந்து எனக்கு ஆக்சஸ் பக்கத்துலேயே இருக்கணும், பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கணும். நாலாவது, லிவிங் ரூமில் இருக்கும் போது அந்த பாத்ரூம் வந்து யாருன்னா யூஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கணும். சரியா, இப்போ இந்த ரூமில் இருக்கிறவங்களே பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அந்த ப்ரைவசி இருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி டைனிங்க்கும் இதுக்கும் வந்து சுத்தமாக மறைஞ்சு இருக்கணும். ஓகே, இந்த செக்ஷனே வேறு. ஸோ இப்படியெல்லாம் யோசித்து 2-in-1, 3-in-1, 4-in-1 நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இந்த செவர் இருக்கு இல்லையா, இந்த செவர் வந்து இங்கே வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த செவர் வந்து இங்கே வரைக்கும் தான் இருந்துச்சு. இந்த செவர் வந்து நாங்கள் இப்படி இழுத்துட்டும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து லிவிங் ரூமில் உட்காரும் போது உங்களுக்கு இங்கே சுத்தமாக விசிபிலிட்டி கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் வந்து இங்கே ஒரு கோசி செக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கோசி செக்ஷனு. இந்த வாசல் ஃபுல்லாக அப்படி சைடில் தள்ளி வாசல் இப்படி வச்சுட்டோம் அந்த ரூமுக்கு ஒட்டி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்ட் டாய்லெட் மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே நம்ம வந்து நல்லா பாருங்கள், ஹையப்லேருந்து கர்டன்ஸ் போட்டுட்டோம். ஓகே, இங்கே வந்து ஒரு வாஷ் பேசன் கொடுத்துட்டோம். இது வந்து டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே நல்லா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் மாதிரியே ஆகிப்போச்சு, ஃபுல் ப்ரைவசி. பாருங்கள், இங்கே உங்களுக்கு இந்த செவர் இருக்குது, இங்கே கர்டன்ஸ் போட்டாச்சு. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நம்ம ஃப்யூச்சரில் வேணும்னா இங்கே ஒரு டோர் கூட போட்டுக்கலாம். ஸோ அது டோட்டலாக ஒரு டிஸ்கனெக்டட் ப்ரைவேட் பாத்ரூம், அட்டாச்ட் பாத்ரூம் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் என்னென்னவோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்ம வந்து யாருன்னா கெஸ்ட் இங்கே தங்க வச்சோம் அப்படின்னாக்கா கூட அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் பர்சனல் பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் செம்மண் கலர். ஓகேவா, அப்படியே மட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாத்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு பாத்ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடம் எது சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பாத்ரூம், அப்புறம் கிச்சன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் டைல்ஸ் காட்டுறேன். ஏன்னா இந்த டைல்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஃபுல் செம்மன் மட் கலர். ஓகேவா, அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஷைன் இருக்கும். அண்ட் இதிலெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அழுக்கே தெரியாது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி இது போட்டாச்சு. கட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் மாதிரி, என்ன சொல்கிறது, அதாவது
இப்படி 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 இப்படி. ஸோ இங்கே இது இருக்குது. ஸோ வெளிச்சம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ பாத்ரூம் கழுவி தள்ளிடுறேன். கழுவி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா தேய்ச்சி தள்ளும் போது 1 ஹவரில் காஞ்சி போகுது. டைல்ஸ் கீழே இருக்கிற தர டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ஆரஞ்சு, அந்த பர்ன்ட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், அப்படியே ஒரு அன்ஈவன் டெக்ஸ்சராக இருக்கலாம். எல்லாமே ரஃப் டைல்ஸ், ஃபுல் ரஃப் டைல்ஸு, ஆன்டி ஸ்லிப். ஓகே, நல்லா தேய்ச்சி கழுவிடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. இது வந்து இதுக்கு மேட்சிங்காக ப்ளூ அண்ட் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் அந்த சாண்ட்ஸ்டோன் கலர் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக ப்ளூ, அப்புறம் கொஞ்சம் அந்த ஆரஞ்சு எல்லோ பர்ன்ட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலர் தரேன். ஓகே, அதே மாதிரி பயங்கரமாக ஃபீல் தரும். இது வந்து ஷவர் ஜோன் இது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து வேனிட்டியெல்லாம் எதுவுமே போடல. அதாவது கீழே கபோர்டு வச்சு திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு என்ன பண்ணேன்னா, மிச்சம் மீதி கிரானைட்டை வந்து இங்கே போட்டு விட்டுட்டேன். ஸோ நம்மளோட க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட்டு கழுவி தள்ளும் போது எங்கேயும் ஒரு ஸ்ப்ரே அடித்து விட்டுருவேன். இதுதான் வந்து குவாட்ஸ். நம்ம பாத்ரூமில் குவாட்ஸ் போட்டிருக்கோம், நல்லா அழகாக இருக்குது குவாட்ஸ். கிச்சனில் போடல, ஏன்னா எனக்கு கிச்சனில் குவாட்ஸ் வேணாம். கிச்சனில் என்ன போட்டிருக்கேன், நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கம்ப்ளீட் கிச்சன் டூர், கிச்சன் யூட்டிலிட்டி டூர், அதாவது வெட் கிச்சன் டூர் எல்லாமே இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கிச்சன் ஸ்டோரேஜ் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ 3 வீடியோஸ் நம்ம இப்போ வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம பெட்ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் கவர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ பாத்ரூமில் இந்த கலருக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அழகான ஒரு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஷைனிங் ஸ்டார்ஸ் மாதிரி கூட அந்த ஸ்பார்க்கிள் ஆகும். ஸோ பாத்ரூமுக்கு எனக்கு குவாட்ஸ் ஓகே, கிச்சனுக்கு நாட் ஓகே. என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நம்ம இந்தியன் குக்கிங்க்கு கம்மோடு கூட பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கம்மோடு போட்டாச்சு. ஸோ இது வந்து சாஃப்ட் க்ளோஸ். ஸோ இந்த சாஃப்ட் க்ளோஸ், ஸோ நம்ம வந்து அதுவாக க்ளோஸ் ஆகிக்கும். இது வந்து கோலர் பிராண்ட் இது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பொருளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஏன்னா கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங் ஆகும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த கதவெல்லாம் டீக் வுட்டு, அந்த கிரெயின்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கு. ஆனால் எந்த மாதிரி என்ன குவாலிட்டி டீக் நமக்கு தெரியாது, இது எல்லாமே கம்பெனி கொடுத்தது. இது இருக்குல்ல, இதோட டெப்த்தும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் இந்த ஷவர் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு கிரானைட் பட்டி போட்டாச்சு. ஸோ எனக்கு கிரானைட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். அங்கங்கே கிரானைட் டச் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாமே மிச்சம் மீதி கிரானைட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து கெஸ்ட் பெட்ரூம்னால நாங்கள் வந்து இது அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே வந்து நம்ம டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ் எதனா வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் பாருங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இது எல்லாமே அது இல்லாமல் இங்கே வந்து நான் கட்டை போடலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்டர்டி, ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு பார்த்து அந்த திக்னஸ்ஸு ஹைட்டு இவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக கிரானைட் எல்லா இடத்துல போட்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்னால ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுனாக்கா கூட ஈஸியாக போயிடுது. அந்த ஸ்லோப்பு கூட பார்த்து கொடுத்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் கிரானைட் பட்டி கொடுத்தாச்சு. ஃபுல் சுற்றி கிரானைட் பட்டி. நமக்கு லுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த் பாருங்கள். எல்லா ஜன்னல் சுற்றியும் ஸோ ஃபுல்லாக கிரானைட். ஸோ நம்ம கீழே வந்து திங்ஸ் கூட வச்சுக்கலாம் இந்த திண்ணையில். அதே மாதிரி கழுவுறதுக்கு அவ்வளோ ஈஸி. இதுக்கு பின்னாடி தான் எல்லா ஆர்கனைசர்ஸு, எல்லா ஃபிட்டிங்ஸு கிரானைட்டில் இருக்கிற மாதிரி சான்ஸே இல்லை. இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவிடலாம், அவ்வளோ ஈஸி. இங்கெல்லாம் கூட திங்ஸ் வச்சுக்கலாம், இது மேலே கூட திங்ஸ் வச்சுக்கலாம்.
அண்ட் மேட்ச் பண்ணி பார்த்து பார்த்து தரை இருக்கட்டும் செவத்தில் இருக்கட்டும் அவ்வளோ பார்த்து பார்த்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்ரூம் ஒரே இடம் மனுஷன் நிம்மதியாக இருக்கிறது பாத்ரூம் தான். ஸோ அதில் நோ காம்ப்ரமைஸ். ஸோ அமேசானில் தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு க்யூட்டாக ஒரு கயிறு போட்டு அந்த ஜூட் லுக்கில் ஒரு மிரரு, அப்புறம் அந்த ஒரு லைட் வாங்கியிருக்கேன். மேலேயும் ஒரு லைட் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தி விலை கிடையாது. ஓகே, பாத்ரூம் டன்னு. நம்ம வந்து பெட்ரூம் போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து வெளியில் பாருங்க, உங்களுக்கு ஒன்றுமே விசிபிலிட்டி கிடையாது. செவர் இருக்குது, ஃபுல் ப்ரைவசி. நம்ம பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த டெக்ஸ்சர்ஸ் பாருங்க, அந்த கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க, வரி வரியா, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நமக்கு வந்து இங்கே ஒரு நல்ல ஆன்டிக் கோல்டன் பிரான்ஸ் கலரில் ஒரு கர்டன் ராட் போட்டு, இங்கேயும் கர்டன் போட்டிருக்கேன், இங்கேயும் கர்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் கர்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இதெல்லாம் என்ன ஓல்டு ஃபேஷனில் இருக்குது, இந்த மாதிரி கர்டன்ஸ் எல்லாம் இப்போ போட மாட்டாங்களே, எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓல்டு ஃபேஷனோ நியூ ஃபேஷனோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா பெட்ரூம்ஸ்க்கு வெளியில் வந்து இதை நான் போட்டிருக்கேன். எனக்கு மஸ்ட் அண்ட் ஷுட். ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினது பாருங்கள். ஃபுல் என்னென்ன நல்லா அந்த பட்டர்ஸ்காட்ச் கலரில், க்ரீமிஷ் கலரில் நல்லா சூதிங்காக இருக்கும். கூல். சரி, நம்ம ரூமை பார்த்துருவோம். பாருங்கள், டேனாயிங் டைல்ஸ் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ரூமுக்கு டைல்ஸ், பாத்ரூம்னு இருக்கும்போது ஒவ்வொரு ரூமுக்கும் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன், இது ஃபுல்லாக ரெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ரெட்டு அப்படியே இங்கேருந்து அங்கே டிரான்சிட் ஆகும்போது நமக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரூமுக்கு வேறு லுக் நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பாத்ரூமில் இங்கே 2 கலர் 3 கலர் டைல்ஸ் பார்த்துட்டு அப்படி இப்படி வரும்போது அதுக்கு இதுக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்து சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்டோட செலெக்ஷன். ஓகேவா? ஸோ எல்லாமே ஆத்தங்குடி ஸ்டைலில், ரொம்ப பாரம்பரிய ஸ்டைலில், ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் எனக்கு வேணும். எல்லா பெட்ரூம்ஸே ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்ட்டாக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லா வால்ஸில் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக எம்டி. தேவையான அளவுக்கு லைட் போட்டிருக்கோம். மேலே நமக்கு நிறையவே லைட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரே ஒரு மூட் லைட். அந்த மூட் லைட்டுன்னு இருக்கும்போது இது ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கலர் மாறும். வார்ம் லைட்டு, கோல்டுன்னு அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லாயிருக்கும், சூதிங்காக. ஸோ டிவி பார்க்கும்போது இங்கே ஒரு டிவியும் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது. ஒரே ஒரு சைட் டேபிள் இருக்குது. வசதியாக 2-3 ஜன்னல் இருக்குது. ஒரு விண்டோ சீட் இருக்குது. படுத்துகிட்டே கூட டிவி பார்க்கலாம். கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணல, பாதி தான் ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். பட் இதுவே நிறைய சஃபிஷியன்ட். ஸோ கீழே வந்து நாங்கள் புல் அவுட் ட்ரார்ஸும் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸரும் இருக்குது இங்கே. மேலே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு லைட்டும் இருக்குது. அவ்வளோதான். இதுக்குள்ளே எல்லாம் ஃபுல் காலி, ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெயிண்டிங் போட்டிருக்கோம். அங்கேயும் ஒரு கார்னர் போட்டிருக்கேன். எல்லா பெட்ரூமில் ஒரு கார்னர் போட்டிருக்கேன். கிரானைட், இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது. ஸோ அங்கே ஒரு கணேஷா வச்சாச்சு. இந்த டைல்ஸ் எல்லாம் பார்க்க எங்களுக்கு இன்னும் அவ்வளோ பிடிக்குது. அதே மாதிரி இந்த ரூம்லேருந்து வெளியில் பாருங்கள், ஃபுல் ப்ரைவசி. செவர் தான் தெரியும். ரூம் ஓப்பன் பண்ணி தூங்கினாக்கா கூட பிரச்சனையே கிடையாது. நம்ம இப்படி கூட ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பின்னாடி ஒரே ஒரு இந்த மாதிரி ஹுக் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு செவருக்கு மட்டும் நல்ல ஒரு லவ் சீட் மாதிரி ஒரு க்யூட் பே விண்டோ சீட்டிங். இங்கே மட்டும் ஒரு பீச்சிஷ் ஆரஞ்சிஷ் கலர் போட்டிருக்கோம். இந்த செவரோட கண்டினியூவேஷன் சொல்லி இந்த
ப்ராக்கெட்டுக்கும் போட்டிருக்கோம் இந்த கார்னராக. ஸோ நம்ம வீட்டில் வந்து மொத்தமாக 5 ரூம்ஸ் இருக்குது, 5 பாத்ரூம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கணும். அந்த வைப் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ரொம்ப பார்த்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதே இதெல்லாம் யூஸ் பண்ண பார்க்க இன்னும் நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அது கேமராவில் எந்த அளவுக்கு என்னால் இது பண்ண முடியுது தெரியல. இந்த டைல்ஸ் எல்லாம் ரொம்ப சில்லனாக இருக்காது, அந்த டெம்பரேச்சரும் நான் பார்த்து வாங்கினேன். ஏன்னா பெங்களூருக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், கால் வெடிப்பு வந்துடுது. ஸோ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வார்மாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஸ்லிப்பரி கிடையாது. ஸோ நீங்கள் வெட்டாக இருந்துச்சுனாக்கா கூட யாருமே தடுக்கி ஸ்லிப்பாக விழமாட்டாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ப்ரூஃப், இது சேஃப் நமக்கு. ஸோ இந்த ரூம், பாத்ரூம், இந்த பெட்ரூம், இந்த டைல்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதில் கர்டன்ஸ் கூட பாருங்களேன். கர்டன்ஸ் பற்றி நான் சொல்லணும். இதெல்லாம் குட்டி விஷயம், ஓகே. ஆனால் முக்கியம், எனக்கு இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் பற்றி நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் பிரிச்சுட்டேன், இப்படி பிரிச்சுட்டு இதெல்லாமே ஹேண்ட்மேடு ஸ்க்ரீன், எதுவுமே ரெடிமேட் இல்லை. இதெல்லாம் மெஷர் பண்ணி டெய்லர்கிட்ட கொடுத்து துணி வாங்கி தச்சது, ஓகேவா? கஸ்டம் மேட் இதெல்லாம். ஸோ இது வந்து இப்படி பண்ணி பாருங்கள், இந்த பட்டி கொடுத்துருக்கு, மாட்டிடலாம். அதே மாதிரி இந்த ரூமுக்கு வந்து பயங்கரமான ப்ரைவசி, ஓகே. ஸோ நல்லா வெளிச்சம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உட்காந்துடலாம். ஏன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லை, ஃபுல் செவரு தான் இருக்குது, ஓகே. இது நம்மளோட ஸ்பேஸ் தான். அந்த பக்கம் என்ன இருக்குது, ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் இருக்குது, ஓகே. அதுவும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஏற்றபடி அவங்களோட கார்டன் வரும், ஓகே. 2 பக்கம். அது வந்து நமக்கு ரோடு சைடு ஃபேஸிங், அது ரோடு தெரியும் அங்கேருந்து. அப்புறம் இங்கே வந்து ஒரு நைட் லேம்பும் இருக்குது, ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி லைட்ஸு, எல்லா ரூம்ஸ்லையும் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மாற்றி நம்ம வந்து லைட்ஸ் ஆன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே காட்டியாச்சு. இந்த ரூமோட வியூவும் காட்டியாச்சு. ஸோ உங்களோட வியூஸும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அப்புறம் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, யூட்டிலிட்டி சைஸு, பட்ஜெட் பற்றி கொஞ்சம் பேசுங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடை முடிப்போம். அதுவே எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது. அது ஃபஸ்ட்டு முடிச்சாதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக நான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோதான், முடிச்சிருவோம். நம்ம கிச்சன், யூட்டிலிட்டி, இந்த டூர் வீடியோ எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.